ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஆகஸ்ட் 15th இந்தியாவோட சுதந்திர தினம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் அதை தாண்டி உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரஷ்யன் பிரசிடென்ட்டும் யூஎஸ் பிரசிடென்ட்டும் ஒன்றா மீட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 15th என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசல் விட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோன்ட்டு தான் நமக்கே டேரிஃப் ஆனதை ஏற்றினார். இப்போ டேரெக்டாக யூஎஸ் அண்ட் ரஷ்யா ஒன் மீட் பண்ணுறப்போ எவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சம்மிட்ல பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணி சொன்னதாக சொல்லப்படுது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா வார் ஆனது அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யூஎஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் யுக்ரைனியன் பிரசிடென்டான ஜெலன்ஸ்கியுமே நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அவரை கூப்பிடாதீங்க, நீங்களும் நானும் டைரக்டா மீட் பண்ணலாம், ஒன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச போறாரு. அண்ட் ஆல்சோ ரஷ்யாவுமே எல்லாத்தையுமே தலையாட்ட போறது இல்லை. இதில் ஹைலைட்டடா ட்ரம்ப் செக்மேட் ஏதாவது வைக்க வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. என்னதான் ட்ரம்ப் நினைச்சாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஆனதை யாராலையும் மாற்ற முடியாது. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பல வருஷமா. ஸோ ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்கள் மனசுல என்ன இருக்கு, அவரோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ட்ரம்ப் அனலைஸ் பண்ணுவாரு. இது ஒரு கைண்ட் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. இதை தொடர்ந்து தான் ட்ரம்ப் அவர்கள் எப்படி டாரிஃப் இந்த ப்ராப்ளம்லாம் கொண்டு போக போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸே சொல்லியிருக்கு. அதன் முடிவில் சீஸ் ஃபயரா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியும் யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல நாங்களும் கலந்துக்கணும், அப்போதான் நீங்க என்ன டீலிங் போடுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களை விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் பேசுறதுன்றது இட்ஸ் நாட் வெரி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு சைடு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, ஜெலன்ஸ்கி இந்த மீட்டிங்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரம்ப் தரப்புல நிறைய ப்ரொபோசல்ஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லேண்ட் ஸ்வாப்பிங். இப்போ யுக்ரைன்ல கீவ் அப்படிங்கிற பகுதி இருக்கு பாருங்க, அது இப்போ டோட்டலா ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத லேண்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்கு ஏதாவது ஒரு நெகோசியேஷன் ட்ரம்ப் அவர்கள் பேசுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டோ அண்ட் யூரோப்பியன் அமைப்புகளோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆனதையுமே கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பீஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இருக்கணும் அப்படிங்கறத அவர் இன்சிஸ்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு மீட்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒயிட் ஹவுஸ்ல நடக்க போறது இல்ல, எல்மெண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் பேஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் நடக்க போகுது. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலஸ்கா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த ஒரு பேஸ் ஆனது இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த மீட்டிங் ஆனது நடக்க போறதாகவும் சொல்லப்படுது.